இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் CITU தொழிற்சங்கம் நோட்டீஸ். 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் பல மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு. வீடியோ வெளியிட்டு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்த கிராம மக்கள். வழி ஏற்பாடு செய்யல, இந்த ஊர் தலைவர் எங்களுக்கு ஒண்ணும் செய்யல. இதெல்லாம் வந்து மக்களுக்காக எவ்வளவு நாங்க போராடி இந்த சூழலையும் கொசுக்கடியில நாங்க கிடக்கிறோம். இதுக்கு ஏதாவது முதலமைச்சர் ஐயா தயவு செய்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போச்சு, கழிவுநீரை சுத்தம் பண்ணணும். அன்னன்னைக்கு வடிகால் தண்ணி போயிட்டு இருக்கணும். தேங்கி நிக்கிறதுனால 10 வருஷமா நிக்குது. இந்த ஊர்ல தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு வந்தது உனக்கு இல்ல, உனக்கு வந்தது எனக்கு இல்லன்னு சொல்லி போட்டி மேல. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான இலவச கழிவறைகளில் கட்டணம் வசூலிப்பதாக புகார். கழிவறையை பராமரிக்கும் பெண்களுக்கு ஊதியம் வழங்காமல் பக்தர்களிடம் பணம் கேட்க சொன்ன அதிகாரிகள். தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறமி சேர்க்கப்படுவதாக பகீர் குற்றச்சாட்டு. தர்பூசணி தோட்டங்களுக்கு சென்று உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு. பழனி முருகன் கோயிலில் நாளை மறுநாள் பங்குனி உத்தர திருவிழா தொடக்கம். தேவகும்மி ஆட்டம் ஆடியபடி பெண் பக்தர்கள் கிரிவலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் CITU தொழிற்சங்கத்தினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் இந்தியா தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் AC, வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் தொழிலாளர்களுக்கும் சாம்சங் நிர்வாகத்திற்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதை கண்டித்து தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சங்க அங்கீகாரம், சங்க நிர்வாகிகளுக்கு எதிரான பழிவாங்கல் நடவடிக்கையை கைவிடல், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி CITU தொழிற்சங்கத்தினர் சாம்சங் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இக்கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை வெளியேற்ற கோரி கிராம மக்கள் வீடியோ வெளியிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டனந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சியம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் உள்ள சில தெருக்களில் கழிவுநீர் கால்வாய்கள் இருந்தும் கழிவுநீர் வெளியேற வழியின்றி ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவது மட்டும் இன்றி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என லட்சியம் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கால்வாய் மீது ஏறி நின்று தமிழக முதல்வரை காப்பாத்துங்க, கழிவுநீரில் இருந்து எங்களை காப்பாத்துங்க என்று வீடியோ வெளியிட்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளனர். வழி ஏற்பாடு செய்யல, இந்த ஊர் தலைவர் எங்களுக்கு ஒண்ணும் செய்யல. இதெல்லாம் வந்து மக்களுக்காக எவ்வளவு நாங்க போராடி இந்த சூழலையும் கொசுக்கடியில நாங்க கிடக்கிறோம். இதுக்கு ஏதாவது முதலமைச்சர் ஐயா தயவு செய்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போச்சு, கழிவுநீரை சுத்தம் பண்ணணும். அன்னன்னைக்கு வடிகால் தண்ணி போயிட்டு இருக்கணும். தேங்கி நிக்கிறதுனால 10 வருஷமா நிக்குது. இந்த ஊர்ல தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு வந்தது உனக்கு இல்ல, உனக்கு வந்தது எனக்கு இல்லன்னு சொல்லி போட்டி மேல நடக்கிற மாதிரி நடக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான இலவச கழிவறைகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாக உள்ளது. இக்கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஆண்டாளையும் ரெங்க மன்னரையும் தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடிப்பூர தேரோட்டம், மார்கழி உற்சவம், திருக்கல்யாணம் போன்ற விழாக்களின் போது பக்தர்களின் கூட்டத்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நிரம்பி வழியும். இந்நிலையில் தனியார் கல்லூரி சார்பில் ஆண்டாள் கோயில் முன் பகுதியில் இலவச கழிப்பறை கட்டிடத் தரப்பட்டு கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது அங்கு இயற்கை உபாதைகளை கழிக்க செல்லும் பக்தர்களிடம் சில பெண்கள் பணம் வசூலித்து வருகின்றனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நமது செய்தியாளரிடம் அப்பெண்கள் கோயில் நிர்வாகத்திடமிருந்து தங்களுக்கு சம்பளம் வருவதில்லை என்றும் கழிவறைக்கு செல்லும் பக்தர்களிடமிருந்து பணத்தை வசூலித்து வைத்துக் கொள்ளுமாறு செயல் அலுவலர் கூறியதாகவும் தெரிவித்தனர். முதலமைச்சரின் வருகையொட்டி சேதமடைந்த பவானி ஆற்றுப்பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே கடந்த 1984ஆம் ஆண்டு கான்கிரீட் பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்துதான் நீலகிரிக்கு செல்ல வேண்டும் என்பதால் அவ்வழியே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பாலத்தை முறையாக பராமரிக்காததால் தடுப்பு சுவர்கள் பெயர்ந்து விழுந்து உள்ளிருக்கும் இரும்பு கம்பிகள் வெளியில் தெரிகின்றன. பாலத்தின் இருபுறமும் பொதுமக்கள் நடந்து செல்ல அமைக்கப்பட்டுள்ள நடைமேடையும் ஆங்காங்கே உடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகளில் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் நாளை நீலகிரிக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று பாலத்தை கடந்து செல்கிறார். இதையொட்டி பாலத்தின் சேதமடைந்த பகுதிகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு வண்ணம் பூசும் பணி நடைபெறுகிறது. தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறமி சேர்க்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தர்பூசணி தோட்டங்களுக்கே சென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ள தர்பூசணி, வெள்ளரிக்காய், பழச்சாறு போன்றவற்றை வாங்கி அருந்துகின்றனர். இந்நிலையில் தர்பூசணி பழங்களில் இனிப்புச்சுவை கலந்த செயற்கை நிறமி கலக்கப்படுவதாக புகார்கள் குவிந்தது. இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தர்பூசணி பழங்களின் தரம் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தருமபுரியில் உள்ள பழக்கடைகள் மற்றும் தர்பூசணி சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு செய்தனர். மேலும் கடத்தூர் அருகே பாசரப்பட்டி பகுதியில் வயல்களுக்கே சென்று உணவு பாதுகாப்புத்துறையினர் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் முடிவில் விவசாயிகள் தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறமிகளை சேர்ப்பதில்லை என்பது தெரியவந்துள்ளது. பயிரிடப்படக்கூடிய தர்பூசணி சாகுபடிய விவசாயிகளினுடைய தோட்டங்கள் ஆய்வு பண்ணோம். இந்த தோட்டங்களில் ஆய்வு பண்ணதில் என்ன இருக்குது அப்படின்னா, தர்பூசணி பழங்கள் இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை எந்த விதமான வகையில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை அதனோட டேஸ்ட் கொண்டு வரதுக்காக எந்த விதமான விவசாயிகளால் மேற்கொள்ளப்படவில்லை. இயற்கையான கலரிங் ஏஜென்ட்ஸ் தான் இருக்குது. இயற்கையாக அதனுடைய தன்மை மாறாமல் தான் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் தேவராட்டம் மற்றும் தேவகும்மி ஆட்டம் ஆடியபடி வந்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வரும் 10ஆம் தேதியும் பங்குனி உத்தர தேரோட்டம் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பங்குனி மாதம் தொடங்கியுள்ளதால் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி முருகன் கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். வேடச்சந்தூரில் இருந்து பழனிக்கு வந்த பெண் பக்தர்கள் தேவராட்டம், தேவகும்மி ஆட்டம் ஆடியபடி கிரிவலம் வந்தனர்.
மேட்டூர் அணை பூங்கா முன்பு மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் அருகே அணை பூங்கா அமைந்துள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் இப்பூங்காவிற்கு சேலம் மட்டும் இன்றி ஈரோடு, தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அணை பூங்காவிற்கு இரவு நேரத்தில் வரும் மர்ம நபர்கள் அங்கு மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்கின்றனர். குறிப்பாக மேட்டூர் குளத்தூர் செல்லும் சாலையில் உள்ள பூங்கா முன்பு பயன்படுத்தப்பட்ட ஊசிகள், கட்டுப்போட்ட கழிவுகள், முகக்கவசம், காலாவதியான மருந்துகள் குவிந்து கிடக்கிறது. எனவே மருத்துவ கழிவுகளை அகற்றிவிட்டு கழிவுகளை கொட்டி செல்லும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பெரிய சுற்றுலா தலமான மேட்டூர் அணை ஒட்டியுள்ள பகுதியில் மருத்துவ கழிவுகளை தனியார் மருத்துவ நிர்வாகம் ரோட்டோரத்தில் கொடுத்தால் மிகப்பெரிய துர்நாற்றம் வீசுது. இங்க வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க, அது இல்லாம குழந்தைகள் வராங்க. இவங்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படுது. இதை கொட்டுவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேட்டூர் நகராட்சி நிர்வாகம் எடுக்கணும். இந்த மருத்துவ கழிவை அகற்றத்துக்கு தேவையான நடவடிக்கையும் மேட்டூர் நகராட்சி நிர்வாகம் எடுத்தா நல்லது. தஞ்சாவூரில் நெற்களை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் 3.22 லட்சம் ஏக்கரில் சம்பா, தாளடி சாகுபடி முடிவுற்று தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தஞ்சாவூர் வையச்சேரி பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அறுவடை பணிகள் நிறைவடைவதற்குள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நெற்களை கொள்முதல் நிலையம் முன்பு கொட்டி வைத்துவிட்டு கடந்த 10 நாட்களாக காத்து கிடக்கின்றனர். மழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை சமாளித்து அறுவடை செய்யப்பட்ட நெற்களை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் விற்பனை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நெற்களை கொள்முதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் மூட்டைகள் என்பது அறுவடை செய்யப்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டப்பட்டு 10 தினங்களாக விவசாயிகள் காத்து கிடக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இந்த வையச்சேரி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள அனைத்து நெல்லையும் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் பணி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக காத்திருப்பு போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தி வருகின்றோம். உடனடியாக தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகளுடைய நெல்லை காலத்தோடு கொள்முதல் செய்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையையும் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். நெல்லை கொள்முதல் செய்யும் வரை விவசாயிகளாகிய நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். அம்பாசமுத்திரம் அருகே திருநாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் சிறுவனை திருநாய் கொடூரமாக கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சியில் ஏராளமான திருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. திருநாய்கள் சாலையில் செல்பவர்களை துரத்தி கடிப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் 10க்கும் மேற்பட்டோரை திருநாய்கள் கடித்து குதறின. சாலையில் அமைதியாக சென்ற சிறுவனை திருநாய் கடிப்பது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. கல்லிடைக்குறிச்சியில் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் திருநாய்களை உடனடியாக பிடிக்குமாறு கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே அரசு பேருந்துகள் மழைநீர் வடிந்ததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நனைந்தபடியே பயணம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லாபுரம் கிராமத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று தினம்தோறும் சங்கராபுரம் சென்று வருவது வழக்கம். இன்று காலை வழக்கம் போல் அப்பேருந்து புறப்பட்ட நிலையில் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அரசு பேருந்தின் மேற்கூரை சேதமடைந்து இருந்ததால் மழைநீர் அரசு பேருந்துக்குள் வடிய தொடங்கியது. இதனால் பேருந்தில் இருந்து மாணவர்களும் பொதுமக்களும் பெரும் அவதியடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் சேதமடைந்த அரசு பேருந்தின் மேற்கூரையை சீரமைக்குமாறு போக்குவரத்து துறைக்கு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர்.
போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடி நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பியாக உள்ள மதன் வழக்கறிஞர்களின் பணிகளுக்கு பல்வேறு விதங்களில் இடையூறு ஏற்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டவுன் ஏஎஸ்பி மதனை கண்டித்து 2 நாட்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் ஏஎஸ்பி மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு வலியுறுத்தினர். எதிராக இந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது, அந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது, நான் சொல்வதுதான் வழக்கறிஞர்கள் கேட்க வேண்டும் என ஏதோ அவர் எங்களுடைய சீனியர் வழக்கறிஞர் போன்று ஜூனியர் வழக்கறிஞரை மிரட்டும் வண்ணமாக இருக்கிறார். போராட்டத்தின் முதல் கோரிக்கை நீதிமன்ற அதிகாரத்தில் கையில் எடுக்கும் எங்கள் தூத்துக்குடி ஏஎஸ்பியை கண்டித்தும் வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை, வழக்கறிஞர்களுடைய தொழிலை, வழக்கறிஞருடைய உரிமையை கையில் எடுக்கும் ஏஎஸ்பி அவர்களை கண்டித்தும். ராணிப்பேட்டையில் புதிய அங்கன்வாடி மையம் திறக்கப்படாததால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டடம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதில்லை. இதற்கு மாற்றாக அப்பகுதியில் 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் பல மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் குழந்தைகளின் நலன் கருதி புதிய அங்கன்வாடி மையத்தை விரைந்து திறக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருகும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஊட்டி மலைப்பூண்டின் விலை சரிந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கேரட், உருளைக்கிழங்கு போன்ற மலை காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக ஊட்டி பூண்டு அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. ஊட்டி பூண்டு தரமாக உள்ளதால் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களில் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 600 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ மலைப்பூண்டு உற்பத்தி அதிகரிப்பால் வெறும் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் சுவாமி ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. 16ஆம் நாள் விழாவையொட்டி ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரத்தில் வெள்ளை தாழி மண்டபத்தில் இருந்து செட்டித்திரு வழியாக தீபந்தங்களுடன் பரிவேட்டைக்கு புறப்பட்டார். யானை வாகன மண்டபத்தை அடைந்த பின்னர் சுவாமி 4 மாட வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தஞ்சாவூரில் மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு நீச்சல் பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது. தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டரங்கில் 16 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளம் அமைந்துள்ளது. தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் இக்குளத்தில் சிறப்பு நீச்சல் பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. இந்த பயிற்சி முகாம் மூலம் மாணவர்களுக்கு நீச்சல் குளத்தில் நடைபயிற்சி, மூச்சு பயிற்சி, உடலை லேசாக்கி நீரில் மிதப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன.
உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளிக்க உள்ளனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் மாறன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க உள்ளார். உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும், படிக்கும் காலத்தில் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் என்னென்ன, நுழைவுத் தேர்வு தொடர்பான சந்தேகங்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.